தமிழ்நாடு குடும்பத்தினருக்கு வணக்கம். என்னடா மைக்கு ரொம்ப மோசமான ஒரு மைக்கை பயன்படுத்துறாங்கன்னு பாக்குறீங்களா? கிடையாதுங்க, மைக்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த இடத்துல இப்படிதான் பேச முடியும். இப்படி மூக்க பொத்திட்டு பேசினாதான் நான் இங்க ஒரு 5 நிமிஷமாவது நின்று வீடியோ பண்ண முடியும். அந்த அளவுக்கு கப்படிக்குது. எங்க அப்படின்னு கேட்டா திருப்பூர் நகரத்துலங்க. சோ திருப்பூர் நகரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஒரு பொருளாதார தலைநகரம், ஒரு டாலர் சிட்டி. இந்த சிட்டி அந்த அளவுக்கு மோசமா வச்சிருக்காங்க. சோ இது குறித்து என்ன அப்படின்னு இன்னும் நம்மளுக்கு விளக்குறதுக்காக திருப்பூர்ல இருந்து மகேஷும் நம்மளுடைய குகனை அணிஞ்சிருக்காங்க. 2 பேரையும் முதல்ல இந்த குப்பைக்கு வரவேற்போம். என்ன இது திருப்பூர்னா எல்லாம் சுத்தமா இருக்கும், ஒரு நல்ல நீட்டா இருக்கும்னு சொல்றாங்க. இவ்வளோ குப்பை. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இடம் இல்ல. நீங்க எந்த ரோடு போனீங்கன்னா இது வந்து ராயபுரம் பகுதியில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இது மட்டும் இல்ல, நீங்க நடராஜ் தியேட்டர் கிட்ட போயிட்டாலும் சரி, நீங்க எந்த பகுதியில போனீங்கனாலும், பூ மார்க்கெட்டோட பேக் சைட்ல போனீங்கனாலும் எல்லா பக்கமுமே தான் இந்த குப்பை இருக்கு. இது வந்து 27 இடங்கள்ல வந்து தரம் பிரிக்கிறேன்னு பண்ணிருந்தாங்க. எல்லாமே வந்து மக்கள்கிட்ட வாங்குறாங்க, இதை வந்து எரிச்சிடறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள மெடிக்கல் வேஸ்டும் கூட இருக்கு. நீங்க அதெல்லாம் போடுறாங்க, இது வந்து தீ எரிச்சு விடுறாங்க. பழைய மேயர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேண்டிடேட்டா இருக்காரு. அவரும் கூட சொன்னார், அது அந்த அளவுக்கு இல்ல, நாங்க டெஸ்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அந்த அமௌண்ட் எல்லாம் எங்க போச்சுனே தெரியல. அவ்வளவு ஃபண்ட் மத்திய அரசுல இருந்து கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. குழந்தைகளோட அந்த லங்ஸ், நீங்க நம்மளுக்கே இந்த பாதிப்பாகுது. ஒரு 5 நிமிஷம் நம்ம இங்க நிக்க முடியல. நம்ம குழந்தைகளை எப்படி இதுல இது பண்ணுவாங்க? கிட்டத்தட்ட ஒரு 800-900 வீட்டுக்கு மேல இருக்கு. நகரோட மைய பகுதியில் இருக்கிறோம் நம்ம. இங்க பாத்தீங்கன்னா இது தெரியும். இது வந்து மக்களுக்கு வந்து அது யூஸ் டு மாதிரி ஆயிடுச்சு. டெய்லி நம்ம பாக்குறோம். அவர் ஏதாவது சொல்றாரு, நீங்க போனீங்கன்னா அவர்கிட்ட சொன்னீங்கன்னா இதை நான் சரி பண்ணிடுறேன், ஒரே நாள்ல பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி மேயர் சொல்லுவார். ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் எடுக்கல. நேத்தும் கூட 2 நாளைக்கு முன்னாடி, இப்ப நேத்து வந்து நம்மளுடைய வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் தங்கராஜன் இதை வந்து பார்த்தாரு. அப்பவுமே இன்னும் எதுவுமே அவர் வீடியோ கூட போட்டிருந்தாரு. தேர்தல் சமயம் நேர்களே, தேர்தல் சமயத்துல நம்ம தொகுதியில ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தர் வைக்கிறாருன்னா டக்குன்னு வந்து அதை கிளியர் பண்ணிடணும். ஏன்னா ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். இந்த குப்பையினால ஒரு ஓட்டு மிஸ் ஆச்சுன்னா நம்ம தேர்தலில் தோத்து போயிடுவோங்கிற பயம் கூட திமுகவினுடைய இந்த வேட்பாளருக்கு இங்க இல்ல அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. நம்ம வரும்போது பார்த்தோம், ஒரு வண்டியில குப்பையை எடுத்துட்டு வந்தாங்க, பிரிச்சுதான் எடுத்துட்டு வராங்க. திருப்பூர் மக்கள், திருப்பூர் வாசிகள் சுத்தம் சுகாதாரத்துல எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் தராங்கன்னா, வீட்டுல குப்பைய பிரிச்சு தராங்கங்க. பிரிச்சு தந்த குப்பைய இங்க எடுத்துட்டு வந்து மொத்தமா போட்டு இப்படி கொளுத்தி அதுல இருந்து போக மெடிக்கல் வேஸ்ட், அதுல இருந்து என்ன மாதிரியான டிசீஸ் பரவுன்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க. இந்த கிணறு தண்ணி இந்த குப்பையெல்லாம் அதுல போய் ஊறும் போது இதுதான் வந்து கிரவுண்ட் வாட்டருக்கு போகும். இந்த தண்ணியை தான் குடிச்சு திருப்பூரினுடைய நாளைய தலைமுறை வந்து வளரணும் அப்படிங்கிறது. இந்த திருப்பூர்ல இங்க இருக்கக்கூடிய இந்த நகராட்சி, இந்த மாநகராட்சி, இந்த மேயர் எந்த அளவுக்கு மோசமாக மாத்தி இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வேதனையும் வலியும் கோபத்தையும் ஏற்படுத்துது அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது.